லவண்டர் குளப்படி இங்கே ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இது நாகதாளி. இங்கே இது காணி என்று சொல்கிறதா காடு என்று சொல்கிறதா என்னண்டு விளங்கையில் பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ளே இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இரவு இந்த வீட்டுக்குள்ளே வரைக்கும் எப்படி இருந்திருக்கு எங்களுக்கு. வாசல் கதவு திறந்து, இது நாங்கள் வாடகை எடுத்திருந்த கார், எடுத்திருக்கிற கார் முழுவதுமே ஒலிவ் மரமும் மற்றது அந்த சவுக்கு மரம் என்று சொல்லுவோம் அந்த மரங்களும். இது நாகதாளி. இது பிரசன்னா. இதுதான் கேட். இதை திறந்து நாங்கள் வர எப்படி இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள இரவு நேரம் யோசிச்சு பாருங்கோ. இந்த கேட்டை திறந்து இந்த ரோட்டே எனக்கு விளங்கல. இரவு முதல் ஸ்பெயினில் கார் ஓடுறேன். கார் ஓடி வந்தால் இந்த ரோட்டெல்லாம் வாரேன் நான். ரோட்டில் ஒரு சனம் இல்லை. இரவு சரியா 10 மணி வந்து நாங்கள் தேடினது ஒரு அப்பார்ட்மெண்ட் அல்லது ஒரு சின்ன வீடுகள் உண்டு. இப்போ வாடகை எடுக்கிற வீடு அப்படி தானே இருக்குமுண்டு. வந்தால் இதுதான் 13ஆம் நம்பர்ன்னு சொல்லுது. 13ஆம் நம்பர் வீடே வச்சிருக்கல ஒருத்தரும். இவங்க 13ஆம் நம்பரில் வீடு வச்சுக்கிறாங்க. நார்மலாக 13ஆம் நம்பர் வீடு வச்சிருக்கலன்னு சொல்லுவாங்க. இது என்னடா இது 13ஆம் நம்பருண்டு வந்துட்டு பயம் இல்லாமல் உள்ளுக்கு போயிட்டோம். கதவை திறந்து போனால் வீட்டை காணல. எங்கடா வீடுண்டு போய் இதில் நான் நின்றுட்டேன் வாசல்லையே. பிறகு பிள்ளைகளும் வேறுமா போய் உள்ளுக்கு கதவு திறந்து லைட்டெல்லாம் போட்டு ஓகே வீடு தான் சொன்ன பிறகுதான் நான் காரை விட்டு இறங்கி உள்ளுக்கு போனான். இதுதான் நாங்கள் இப்போ ஸ்பெயினில் பால்மான்ற இடத்துல வந்து நடக்கிற நிகழ்வு. மிச்சத்தை பிறகு சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்க போகிறோம். பால்மா பற்றி நான் உங்களுக்கு பிறகு அறிவித்தல் தாரேன். இன்றைக்கு சூரியன் உதிக்குது. கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரியான குளிர். நேற்று ஹீட்டர் வேலை செய்ய மாட்டேன்னுட்டுது. செட்டியாக குளிர தொடங்கிட்டுது. என்ன செய்கிறேன்னு தெரியல. நல்ல அழகான இடம். இங்கே இருங்க லவண்ட குளப்படிய. சம்மருக்கு வரணும். சம்மருக்கு இப்படியான இடங்கள் நல்ல. என்னென்னு சொன்னால் குளிர்மையாக இருக்கும். இந்த வெயிலாக வெக்கையாக இருக்காது. சிலோனில் இந்த கொழும்பு பக்கங்களில் சில அந்த கொஞ்சம் அந்த கொழும்பில் அந்த கிராம பக்கங்களில் பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க. அப்படியே அல்லது யாழ்ப்பாணத்தில் இன்னும் சொல்லலாம். இந்த மரங்கள் நல்லா இருக்குது. இதுக்காகலாம் நாங்கள் 1000 யூரோ ஓராக்கள் செலவழிச்சு கொண்டு இலங்கை போகலாதானே.